Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ஈரான் போர் தொடங்கியதிலிருந்தே ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டு விட்டதால் உலகளாவிய எண்ணெய் வர்த்தகம் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் கார்க் தீவை அமெரிக்காவும், உலகின் மிகப்பெரிய எண்ணெய் வயலான ஈரானின் தெற்கு பார்ஸ் எண்ணெய் வயலை இஸ்ரேலும் தாக்கியதும் பதிலுக்கு கத்தாரில் உள்ள மிகப்பெரிய வடக்கு எண்ணெய் வயலை ஈரான் தாக்கியது. இதனால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை பேரலுக்கு $110 தாண்டியது. கச்சா எண்ணெய் பற்றாக்குறை மட்டுமன்றி சர்வதேச நாடுகளில் LNG மற்றும் LPG எரிபொருளுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஈரான் போரால் 65% வரை உயர்ந்த கச்சா எண்ணெய் விலை உலகளாவிய பணவீக்கம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ள நிலையில் அதிகரித்துள்ள எண்ணெய் விலையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கப்பல்களில் உள்ள ஈரானின் எண்ணெய் மீதான தடைகளை நீக்க அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளது. கடலில் உள்ள ஈரான் எண்ணெயை வாங்குவதற்காக 30 நாட்கள் தடை விலக்கை ட்ரம்ப் அரசு அளித்துள்ளதாக அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்திருக்கிறார். ஈரான் போர் தொடங்கியதிலிருந்தே எண்ணெய் மீதான தடைகளை அமெரிக்கா தற்காலிகமாக விலக்குவது இது 3வது முறையாகும். ஏற்கனவே கடலில் கப்பல்களில் உள்ள ரஷ்ய எண்ணெய் மீதான தடையை அமெரிக்கா தளர்த்தியதும் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் கூடுதலாக 130 மில்லியன் பேரல்கள் சந்தைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. ஈரான் எண்ணெய்க்கு தடை விலக்கு என்பது மேலும் சுமார் 140 மில்லியன் பேரல் எண்ணெயை உலக சந்தைகளுக்கு விரைவாக கொண்டு வரும் என்றும் உலக தேவைக்கு ஏற்ப எரிசக்தியின் விநியோகத்தை சீர்படுத்தும் என்றும் ஸ்காட் பெசன்ட் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த தற்காலிக குறுகிய கால அங்கீகாரம் ஏற்கனவே போக்குவரத்தில் உள்ள ஈரான் எண்ணெய்க்கு மட்டுமே பொருந்தும் என்றும் கண்டிப்பாக புதிய கொள்முதல் அல்லது உற்பத்தி அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் பெசன்ட் குறிப்பிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் இந்த அறிவிப்பை தொடர்ந்து உலகளாவிய எண்ணெய் விலைகள் 3% வரை சரிந்துள்ளன. எனினும் தங்களிடம் உபரி எண்ணெய் இல்லை என்று தெரிவித்துள்ள ஈரான் அமெரிக்காவின் அறிவிப்பால் எந்த பலனும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறது. ஈரானின் மலிவு விலை கச்சா எண்ணெயை அதிக அளவில் வாங்கி சீனா பதுக்குவதை தடுக்கவே அமெரிக்கா இந்த தடை விலக்கத்தை அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. சுமார் 170 மில்லியன் பேரல்கள் ஈரானின் கச்சா எண்ணெய் மத்திய கிழக்கு வளைகுடாவில் இருந்து சீனாவுக்கு அருகிலுள்ள கடற்பகுதி வரை கப்பல்களில் தேங்கியுள்ளது. இந்நிலையில் இந்திய எண்ணெய் நிறுவனங்கள் ஈரான் எண்ணெயை கொள்முதல் செய்ய முயற்சி எடுத்துள்ளன. மத்திய அரசின் வழிகாட்டுதல்களுக்காகவும் குறிப்பாக பணம் செலுத்தும் விதிமுறைகள் போன்ற நடைமுறைகள் பற்றிய கூடுதல் அறிவிப்புகளுக்காகவும் இந்த நிறுவனங்கள் காத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.